ஹாய் எவ்ரிவான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிட்ரன் வந்து டெலிவரி எடுத்தாச்சு லாஸ்ட் வீக். அண்ட் இப்போது எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஊட்டி போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலி கோத்தகிரி ரூட்டில் இந்த டைம் ஏறலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம குன்னூர் ரூட்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு சேஞ்சுக்கு புது வண்டி வேறு எடுத்துருக்கோம். அண்ட் அதை டெஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி வந்துருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஹைவே டிரைவும் போயிட்டேன் ஃபுல் லோடில் அன்டில் திண்டுக்கல், கோயம்புத்தூர் டு திண்டுக்கல். ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போது வந்துட்டு நம்ம புது வண்டி எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் ஓகே, நம்ம ஹில்ஸில் ஒன்ஸ் போய் பார்ப்போம், லைக் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவோமேட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ வீடியோ போட்டதில் ஒருத்தர் கொஸ்டின் பண்ணியிருந்தார், ஹில்ஸ்லேயும் எப்படி அவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்னோடய என்ஜின் ரெவ்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த இது புரியும். நான் வந்துட்டு என்ஜினை ஸ்ட்ரெயின் ஆகவே விடலை. அதனால தான் எனக்கு அவரேஜ் வந்துட்டு 15 to 16 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சில் எனக்கு கிடச்சிது. டவுன்ஹில் அவரேஜை வந்து நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்துட்டு என்ஜினுக்கு நம்ம பெருசாக வேலை கொடுக்க மாட்டோம். என்ஜின் பிரேக்கிங்லேயே தான் நம்ம கீழே இறங்குவோம். ஸோ டவுன்ஹில்லில் வந்துட்டு அவரேஜ் நான் பெருசாக மைண்ட் பண்ணல. அப்ஹில்லில் வந்துட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் 15 to 16 வந்துச்சு. ஏன் அந்த ரீசன்னா, இப்போது டெக்னிக்கலி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஸலரேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஃபியூவல் வந்துட்டு பேர்ன் ஆகும், இன்ஜெக்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆப்வியஸ்லி வித் ஏர் ஃபியூவல் மிக்சர். ஸோ நம்ம அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லிபரலாக என்ஜினை ஸ்ட்ரெயின் ஆக விடாமல், அதாவது ஆர்பிஎம் வந்து ரொம்ப ரைஸ் பண்ணாமல் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு எஃபிஷியன்சி. பிகாஸ் ஆப்வியஸ்லி இதுவும் வந்துட்டு ஒரு அவரேஜுங்கிறது ஒரு கேல்குலேட்டிவ் தான். ஸோ நமக்கு எவ்வளோ த்ராட்டில் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு இது ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த ரெவ் மேட்ச் ஆகிறது, நான் எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சாரி, இந்த போர்ஷன் மட்டும் மியூட் பண்ணிட்டேங்க, பிகாஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. சாரி அபவுட் தட். அண்ட் இந்த வீடியோ ஒரு அப்ஹில் ஒரு 5 minutes, டவுன்ஹில் ஒரு 7 minutes அவ்வளோதான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபோன் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் ரிவ்யூ வீடியோ இதுக்கப்புறம் எடுத்தது தான். ஸோ நீங்கள் பாருங்கள். அப்படியே மார்னிங் ஒரு 10:30 கிளம்புங்க வீட்டில் இருந்து. அந்த கிராஸ்கட் ரோட் ஜங்ஷன், அந்த டவுன் ஹால் அண்ட் சாய்பாபா காலனி அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஆனதுனால கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 30 minutes கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:56 மதியம். சும்மா ஒரு காஃபி ஸ்டாப் மட்டும் எடுத்துகிட்டு ஜியோ பெட்ரோல் ஸ்டேஷனில் அண்ட் அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2 minutes முன்னாடி தான் நம்ம என்ட்ரு ஆகணும் உள்ளார. ஸோ ஹில் ஸ்டார்ட் ஆகும்போது அண்ட் அப்படியே பாருங்கள். நானும் சிட்ரன் பற்றி என்னோடய ஃபீட்பேக்ஸ் இப்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 637 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். நம்ம லாஸ்ட் சண்டே டெலிவரி எடுத்தோம். நான் அந்த வீடியோவும் போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் நான் போக அப்படி சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு 5 minute அப்ஹில் வீடியோ தாங்க. அந்த மாதிரி ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் பெருசாக எடுக்கலை. இதுக்கப்புறம் தான் நான் மேலே போயிட்டு திரும்பி வரும்போது ரிவ்யூ வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டேங்க. நீங்கள் அதை பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஒரு ஹாங்க் கேட்குன்னு நினைக்கிறேன். அதாவது பின்னாடி ஒரு பிக்கப் டிரைவர் வந்துட்டு ஹாங்க் பண்ணுவார். ஸோ நான் இந்த ட்ரக் ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் அண்ட் அது வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் கொடுக்க ட்ரை பண்ணோம். பட் நமக்கு அதாவது கர்வ்ஸ் அப்ரோச் ஆகிறதுனால நம்மளாலையும் பெருசாக அவரை விட முடியல. அண்ட் தென் லேட்டர் ஒரு ஸ்பேஸ் கிடச்சோன்னே அவர் ஹாங் பண்ணார், நானும் ஹாங் பண்ணேன். அவங்க பாட்டுக்கு ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 6-7 minutesக்கு டவுன்ஹில் வீடியோ போட்டிருப்பேன். அதில் சிட்ரனை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கேன். லைக் எனக்கு இந்த கார் எப்படி பிடிச்சிருக்கு, அதெல்லாம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் ஒரு கமெண்ட்ஸ் இருந்தாலும், குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ஆன்சர். தட்ஸ் இட். பாருங்கள், வீடியோ பாருங்கள்.
ஊட்டிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி கோத்தகிரி அரவேணும் குடநாடு வியூ பாயிண்ட் வரைக்கும் போனேன். ஸோ அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் இறங்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ சிட்ரனில் இறங்கிட்டு இருக்கோம். மழை வேறு லைட்டாக தூரிக்கிட்டே இருக்குது. அதையும் அப்படியே பாருங்கள். நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3rd கியரில் தான் ஸ்டேபிளாக இறங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு மேலே புஷ் பண்ணவும் விரும்பலை. ஏன்னா வண்டி ரொம்ப ஸ்பீடாக போகுது. அதனால நம்ம நார்மலாக 3rd கியரில் அப்படியே அதோட ட்ரைவ் மேட்ச் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. என்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணிட்டு எங்கே டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். அதாவது மேலே இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். வரும்போது செம்ம டிராஃபிக்கு, போகும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். அதாவது இங்கே டிராஃபிக் கிடையாது, ஊட்டியில் டிராஃபிக் கிடையாது. நம்ம கோயம்புத்தூர் அந்த டவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஊட்டிக்கு போகிற வழி டவுன் ஹால் அந்த மாதிரி இடத்துலாம் செம்ம எதுக்கு ஹார்ன் பண்ணிட்டு இருக்காரு. எனிவேஸ் நம்ம தாண்டி வந்தாச்சு. நான் அதான் சொன்ன மாதிரி டவுன் ஹால் அந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் டிராஃபிக். ஓகே, நம்ம அப்படியே மெதுவாக இறங்குவோம் கீழே. ஊட்டி தாங்க, அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் நம்ம எத்தனை டைம் வந்தாலும் அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் வந்துட்டு எப்போவுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஊட்டி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதையும் போக்கிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் புது வண்டியை எடுத்து ஹில்ஸில் இதை அடித்து பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்தது. சூப்பராக இருக்குங்க வண்டி. நான் சொன்ன மாதிரி எந்த குறையும் இல்லை, அருமையாக இருக்குது வண்டி. இப்போது கோயம்புத்தூரில் வந்துட்டு நான் நிறைய சிட்ரன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ரிவ்யூலேயே சொன்ன மாதிரி சிட்ரன்லாம் விற்க வேண்டிய கார்கள். ஸோ அதை வந்துட்டு டு பி வெரி ஹானஸ்ட், சிலருக்கு வந்துட்டு இப்படி ஒரு பிராண்ட் இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ அது வந்துட்டு ஸ்டெலாண்டஸ் குரூப்போட ஒரு மிஸ்டேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ விசிபிலிட்டி, பிராண்ட் விசிபிலிட்டி, மார்க்கெட்டிங், எம்எஸ் தோனி மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அம்பாசிடர் இருந்தும் லைக் அவங்களால அந்த ஒரு நம்பர்ஸ் கொண்டு வர முடியல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சர்வீஸில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குன்ட்டு, பட் அது என்னன்னு தெரியல. பார்ப்போம், வில் சீ இன் த ஃபியூச்சர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் கார். ஓகே, பேக் டு த பாயிண்ட். நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு ஸ்டீரிங் எல்லாம். மெதுவாக இறங்கிக்கும், ஏன்னா மழை வேறு தூரி இருக்குது. ஸோ ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும். இங்கே இல்லை, மேபி மேலே. ஓகே, இங்கே மழை இல்லை போல். வெரி நைஸ், அதுவும் நல்லா இருக்கும். கீழே வந்து ரிவ்யூ எடுத்துக்கலாம் இப்போ. எனிவேஸ், ஹில்ஸில் ஓட்டும் போது பேஷன்ஸ் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன மிஸ்டேக், ஏன்னா கேப்பை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும். ஸோ அதனால் வரும்போது சரி போகும்போது சரி நம்ம நார்மலாக லீகலாக என்ன ஸ்பீடோ அதில் அதே ஃபாலோ பண்ணி போய்க்க வேண்டியது. இப்போது நம்ம ஒரு ஸ்டைலில் ட்ரைவ் பண்ணுறோன்னா இந்த கேரளா அண்ட் அதாவது இங்கே நேட்டிவாக இருக்கிற பீப்புள் லைக் டிரைவர்ஸ், கேரளா வண்டிங்க, அப்புறம் இந்த ஊட்டி TN43 ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பட்டையை கிளப்பிட்டு போகிறாங்க. நமக்கு பார்க்கும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் ஸ்கில்ட், பட் அட் த சேம் டைம் நமக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குங்க, திக்குன்னு இருக்குது. ஓகே,
அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா அவ்வளோ ரேஷ் டிரைவிங்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்பாட் ஆனால் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாங்க. அதுதான் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, நம்ம டேஷ் கேம் வந்துட்டு மேண்டேட்ரியாக வாங்கணுங்க. ஸோ நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஒரு என்ன சொல்கிறது, காஸ்ட் எஃபிஷியண்ட்டான ஒரு டேஷ் கேம் இன்னும் ஃபைன் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சஜஸ்ட். அண்ட் இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபோன் மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் until the next video, bye for now.